ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் இந்த ஆராதனை வேளைக்கு நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாவற்றிலும் அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் போற்றி பாடுவோமா? நடந்தீர் தனிமையிலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நான் வரவேற்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம ஆயத்தப்படுவோமா? அன்பு தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே எங்கள் கூட பேசுங்க சுவாமி. அப்பா, பேசுகிற அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே, நீர் அனுப்புகிற அந்த வார்த்தை ஆண்டவரே, நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்படி செய்யுங்க சுவாமி. அந்த ஒரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாதபடி ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளோட எல்லா கண்ணீர், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவருக்கு பல நாமங்கள் உண்டு. அவருக்கு 1000 நாமங்கள் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அதில் ஒரு நாமம் என்ன என்பதை குறித்து நம்ம தியானிக்கலாமா? எடுத்தவங்க வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம். 1 தீமோத்தேயு 6:14. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்க முடியும். எல்லாவற்றையும் அவர் உயிரோடு இருக்க செய்கிற தேவன், அதைத்தான் அவர் விரும்புகிறார். எந்த ஒரு சரீரமோ எந்த ஒரு காரியமோ அது செத்ததா இல்லாமல், நம்மளுடைய சூழ்நிலைகள் செத்ததா இருக்கலாம், அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்க செய்ய போகிறார் என்பதாக நம்ம எனக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, நம்ம அனைவரும் உயிரோடு இருக்கிறதே அவரோட சுத்த கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று வாசிக்கிறபடி நாம் அனைவரும் இன்று உயிரோடு இருப்பதே ஆண்டவருடைய சுத்த கிருபை தான். எவ்வளோ பேர் அந்த கோவிட் என்ற நோய்க்கு உள்ளாக்கப்படும் போது எவ்வளோ ஆத்துமாக்கள் அழிந்து போனாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோமே, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தினமும் காலையில் கண்ணை முழிக்கும் போது சின்ன வயசில் சொல்லி கொடுப்பாங்க, ஆண்டவரே, நான் இன்றைக்கு இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றின்னு சொல்லணும் அப்படின்னு. அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஈவாய் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் நைட்டு தூங்க போயிட்டு காலையில் எந்திக்காமல் போயிருக்காங்க. மரண படுக்கையில் ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் அவங்க மடிந்து போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மளை உயிரோடு வைத்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ கொள்ளை நோய் வந்தது, நமக்கு நிறைய காரியங்கள் நடந்தது. ஆக்சிடெண்ட் ஆக போகிற மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை தப்புவித்து பாதுகாத்து கொண்டார். இன்னும் பல பல நிகழ்ச்சிகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். சிறு வயதிலிருந்து ஆண்டவர் என்னை எப்படிலாம் காப்பாற்றினார் அப்படின்னு எழுதினாலே ஒரு புத்தகத்தை நம்ம வெளியிடலாம். எடுத்துக்காட்டாக, சிறு வயதில் ஒரு சிறிய அந்த ஹோட்டலில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் நாங்களாம் குளிச்சுட்டு இருந்தோம். அப்போ எல்லாரும் கூட தான் நின்னாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கூட நிற்கிறாங்க. நிறையா நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சூழ்ந்து தான் நிற்கிறாங்க. ஆனாலும் அந்த ஒரு நிமிடத்தில் எனக்கு அப்படியே மூச்சு முட்டி எனக்கே அதை புரிய முடியுது. அது ஒரு 6-7 வயது தான் நான் இருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். எனக்கு ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாம் மூச்சில் ஏறி நான் எனக்கு தெரியும் இன்னும் சில நிமிடங்களில் நம்ம மரித்து போயிடுவோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட ஆண்டவர் என்னை பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்தார். அது மாத்திரம் இல்லை, பல சூழ்நிலைகள், பல்வேறு சூழ்நிலைகளை சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் இன்றைக்கு ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயிரோடு பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக நம்ம தினம் தினம் நம்ம நன்றி சொல்லணும். எவ்வளவோ நாட்கள் நம்ம பாவம் செய்திருப்போம். அப்போல்லாம் பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை நிறைய தண்டிப்பார். ஆனாலும் நம்மளை சாவுக்கு அவர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. நீ ரொம்ப துன்மார்க்கத்தில் இருக்க, நீ பாவத்தில் இருக்க, நீ எனக்கு தேவையில்லை, நீ மடிந்து போ, நீ நரகத்துக்கு போகிறதா என்னோட சித்தம் அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார். அவர் நம்மை சாவுக்கு ஒப்பு கொடாத தேவன். சங்கீதம் 118:8 வாசிக்கலாமா? சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் என்னை வெகுவாய் தண்டித்தாலும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். அதை நம்மளே நம்ம சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, என்னையும் உயிரோடு அவர் வைத்திருக்கிறார், அதற்காக நன்றி என்று நம்ம சொல்லணும். நம்முடைய சாவை அவர் விரும்பாத தேவன். நம்ம உயிரோடு இருப்பது தான் அவருக்கு இஷ்டம். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், ஆண்டவரே சீக்கிரமாக என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் ஆண்டவரே,
இந்த எலியாவை போல் நம்ம சொல்லுவோம், போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், இந்த உபத்திரவம் இந்த பாடுகள் மத்தியில் நான் வந்து வாழவே முடியாது, என்னை தயவு செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க, போதும், நான் இவ்வளோ நாட்கள் நான் இருந்தது போதுமானது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். உங்கள் வருகைக்கு முன்னாடி நான் பாவம் செய்து விடாதபடிக்கு என்னை நீங்கள் இப்போவே எடுத்துக்கோங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய சாவை அவர் விரும்பாத தேவன். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், நான் ஏன் வாழணும், நான் வந்து இப்போவே நான் வந்து தற்கொலை பண்ணி செத்தா நலமாக இருக்குமே, நான் ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு ஏதாவது நடந்து நான் செத்தால் நலமாக இருக்குமே, நான் ஏன் ஒரு பாரமாக ஒரு கஷ்டத்தோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னோட சாவை நான் விரும்பாத தேவன், நீ உயிரோடு இருப்பது தான் என்னோட சித்தம், நீ இன்னும் அந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த உலகத்தை ஜெயிக்கிறது தான் என்னோட சித்தமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்துகிறார், திடப்படுத்தும்படி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒருபோதும் நம்ம வந்து சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆத்மா அவரோட கையில் இருக்கிறது, நம்முடைய காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. அதை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை என் மூலமாக செய்ய ஆண்டவரே நான் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம சொல்ல போகிறோம். என்னை வெகுவாய் தண்டித்தும் கர்த்தர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பிரசங்கி 7:17 சொல்லுகிறது, மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும், உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம பார்த்து கூறுகிறார். ஒரு அழகான வசனம், அந்த வசனத்தை பார்த்து எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் வந்து எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு நீ வந்து திரும்பணும். எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, நம்ம இல்லைன்னா நிறைய ஆண்டவரோட பிள்ளைகள் அவருக்கு இருக்க தான் செய்கிறாங்க, ஆனால் வந்து நம்மளையும் ஒரு பொருட்டு என்று எண்ணி அவர் சொல்லுகிறார், நீ வந்து சாவதில்லை, நீ எப்போதும் என்னோட சமூகத்தில் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எசேக்கியல் 33:11 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாத தேவன் என்று. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நீதிமானோட மரணத்தை தான் ஆண்டவர் விரும்ப மாட்டார், ஆனால் துன்மார்க்கனுடைய மரணத்தை ஆண்டவர் விரும்புவார், ஒரே அடியாக அவங்கள வந்து அழிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் இல்லை, ஆண்டவர் வந்து துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட அவர் விரும்பவே இல்லை. அவங்க வந்து தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் பாருங்கள், துன்மார்க்கன் மேலேயும் அக்கறை கொண்டுள்ள தேவனாக இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் உயிரோடு இருக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். அவர் வந்து யாரையுமே வந்து தள்ளாத தேவன், நம்மை வந்து உயிரோடு இருக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு உயிரையும் அவர் காப்பாற்றுகிறார். நம்ம வந்து ஒரு மனுஷனாக இருக்கலாம், அவரோட சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனாக இருக்கலாம், நம்மை மாத்திரமல்ல, ஒரு சிறிய உயிராக இருக்கலாம், சின்ன ஒரு புழு பூச்சியை கூட அவர் காப்பாற்றி உயிரோடு இருக்க செய்கிறார். நம்ம வாசிக்கலாம், சங்கீதம் 104:24 வாசித்தோன்னா, இந்த சமுத்திரத்தில் உள்ள எல்லா ஜந்துக்கள் எல்லாவற்றை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104:24, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. 25வது வசனம், பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளும் ஆகிய எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு, அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். அந்த சமுத்திரத்தில் அப்படியே வந்து சஞ்சரிக்கும் பெரியதும் சிறியதுமான எண்ணிறந்த ஜீவன்கள் இருக்கிறது. 27வது வசனம் வாசிக்கலாமா, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். 28, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அப்போ அந்த சமுத்திரத்தில் உள்ள எல்லா சிறிய ஜந்துக்கள் பெரிய ஜந்துக்கள் எல்லாவற்றுக்கும் அவர் ஆகாரத்தை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் வாசிக்கலாம். அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், அவருடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் என்று நம்ம வாசிக்கிறோம். அது
அது போல தான் அந்த சமுத்திரத்தில் எவ்வளவோ ஜீவன்கள் இருக்கிறது. ஒரு மீனை எடுத்துக்கொண்டா இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்குது. நமக்கு தெரிந்தது வேணால் ஒரு 10-15 மீன்கள் இருக்கலாம். ஆனால் எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வகையான மீன்கள் இன்று இருக்கிறது. அதற்கு ஒரு படிப்பே இருக்குது. ஃபிஷரிஸ் என்ற அந்த படிப்பு மீன்களை சார்ந்ததான அந்த படிப்பாக இருக்குது. அதுபோல் நிறைய வித்தியாசமான ஜந்துக்கள் இந்த சமுத்திரத்தில் இருக்குது. ஒருவேளை அது நண்டுகள் இது இருக்கலாம், இல்லை ஒரு கடல் குதிரை, இது போன்ற வித்தியாசமான நிறையா ஜந்துக்கள் சமுத்திரத்தில் இருக்குது. அவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்குறாராம். ஒரு சின்ன அது ஒரு குட்டி ஒரு மீனாக இருக்கலாம், அதுக்கு கூட ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். அப்போ அந்த மீன் கூட உயிரோடு இருக்கிறது தான் ஆண்டவருக்கு சித்தம். அதையும் அவர் உயிரோடு காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்தது அதே அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கலாம். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவில் ஓடுகிறது. அது வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி வருது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த வசனம் பார்க்கலாம். அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும், அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அந்த வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் எது தண்ணி கொடுக்குது? அந்த மலையிலேருந்து வருகிற அந்த நீர் ஊற்றுகள், ஃபால்ஸ் தான் வந்து தண்ணி கொடுக்குது. அப்போ அந்த காட்டு கழுதைக்கு கூட தண்ணீர் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒரு வழியை அங்கே வைத்திருக்கிறார். அப்போ அந்த காட்டு கழுதையும் உயிரோடு வைத்திருக்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அந்த ஜீவன்கள் எல்லாம் அதில் தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே அதிகாரம் 12வது வசனம். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகளின் மேலிருந்து பாடும். அப்போ அங்கே வந்து நம்ம மீன்களை பற்றி பார்த்தோம், அடுத்தது வெளியின் மிருகங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்தது பாருங்களேன், ஆகாயத்து பறவைகள் அந்த கிளைகளின் மேலேருந்து பாடுமா. 14வது வசனம் பாருங்கள். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அப்போ வந்து மிருகங்களுக்கு அவர் புல்லை முளைப்பிக்கிறார், மனுஷங்களுக்கு பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார். அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். எதற்காக? நம்ம எல்லாரும் வந்து உயிரோடு இருக்கணும். அவர் நம்மை உயிரோடு இருக்க செய்கிற தேவன் என்று நம்ம பார்க்கலாம். 15வது வசனம் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அவனுக்கு வந்து ஆகாரம் மாத்திரம் இல்லை, சந்தோஷமாக்கும் திராட்சை ரசம், அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற திராட்சை ரசத்தை கூட ஆண்டவர் அதை படைத்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக? எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் நம்மையும் அவர் உயிரோடு இருக்க செய்வதற்காக அவர் இது எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். அப்போ முதலாவதாக நம்மை அவர் உயிரோடு இருக்க செய்கிறார். இரண்டாவதாக என்ன அவர் செய்கிறார் என்று நம்ம பார்க்கலாமா? செத்துப்போன நம் சரீரங்களை அவர் உயிரோடு இருக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். செத்துப்போன நம் சரீரங்கள் நம்ம பார்க்கலாம். நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். நிறைய லாசருவை உயிரோடு எழுப்பினார், யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினார், நாயின் ஒரு விதவையின் மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரம் இல்லை, நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக உயிரோடு அவர் எழுப்பினார். அப்போ அவங்களெல்லாம் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் செத்த நம்முடைய சரீரங்களையும் அவர் உயிரோடு இருக்க செய்கிறார். ரோமர் 8:11 சொல்லுகிறது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் தம்முடைய ஆவியினாலே அவர் உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சரீரத்தில் நிறைய நோய் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பல விதமான வேதனைகள் வலியோடு நம்ம வந்து இருந்து கொண்டிருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜிஸ், இன்னும் சொல்ல முடியாத பல விதமான வியாதிகளை நம்ம சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ ஆண்டவர் நம்ம வந்து உயிரோடு இருக்க செய்வதற்காக அவர் அந்த நோய்களை ஏற்றுக்கொண்டார். இதில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் அவருடைய ஆவியினாலே நம்மை உயிர்ப்பிப்பார் என்று. அப்போ செத்துப்போன சரீரம், நம்மளோட சரீரம் ஒருவேளை செத்து போனதாக இருக்கலாம். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் நான் இப்படி அந்த படுக்கையில் இருக்கேனே, யாருக்குமே நான் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய ஆவியினாலே
இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8:11 அதை நம்ம சொல்லி சொல்லி அதை நீங்கள் அறிக்கையிடும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று நான் நம்புகிறேன். இதே போல தான் ஒருவேளை ஒரு ஒரு விதமான ஒரு உறுப்பு செத்ததாக இருக்கலாம், கண் மங்கி போய் அது ஒரு செத்த ஒரு கண்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உறுப்பு அது 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 வந்து செத்து போய் விட்டது, அதுக்கு இனிமேல் எந்த வேலையும் இல்லை, டாக்டர்கள்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை உயிரோடு இருக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த அந்த ஒவ்வொரு உறுப்பின் மேலேயும் கைகளை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் சொல்லிரே இருக்கிறீர் அல்லவா, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் நீர். அப்போ இந்த உறுப்பை ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே உயிரோடு இருக்க செய்யுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அதுபோல் ஒருவேளை உங்கள் கற்பங்கள் எல்லாம் செத்த கற்பங்களாக இருக்கலாம். நம்ம வாசிக்கிறபடி ஆபிரகாம், சாராள் அவங்க எவ்வளவோ நாட்கள் குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தாங்க. அவங்க சரீரங்கள் செத்து போயிற்று, ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். எபிரேயர் 11:11 வாசித்தோம்னா, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று நம்ம வாசிக்கலாம். வயது சென்றவளாயிருந்தும் அவள் பிள்ளை பெற்றாள். அடுத்த வசனம் எபிரேயர் 11:12 சொல்லுகிறது, ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனால கடற்கரை மணல் அத்தனையாக ஜனங்கள் பிறந்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த ஆபிரகாமோட சரீரம் செத்ததாக இருக்கலாம், ஆனால் அவனோட விசுவாசம் செத்ததாக இல்லை. அந்த விசுவாசம் அந்த சரீரத்தையே உயிர்ப்பித்து கொண்டு வந்தது. அவனுக்கு தெரியும், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால தான் அவன் வந்து என்ன விசுவாசித்தான், அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசித்தான். அவரை தேடினா கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு பலன் தருவார் அப்படிங்கிறத அவன் விசுவாசித்தான். அதனால தான் அவனோட சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்டாலும் அவன் வந்து எவ்வளோ வந்து ஜாதிகளுக்கு தகப்பனாய், அந்த சாராலும் ஜாதிகளுக்கு தாயாய் அவங்க வந்து உயர்த்தப்பட்டாங்க. இதெல்லாம் எதனால்? அவங்க வந்து ஆண்டவரை விசுவாசித்தாங்க. என்னோட சரீரம் வேணால் செத்து போயிருக்கலாம், என்னோட உறுப்புகள் என்னோட அவயவங்கள் செத்ததாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க விசுவாசித்தாங்க. அதுபோல் இன்னொரு கப்பலில் நம்ம பார்த்தோன்னா லூக்கா 1:7 பார்த்தா, எலிசபெத்து மலடியாக இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவள் வந்து ரொம்ப 2 பேருமே வந்து வயது சென்றவர்களாக இருந்தாங்க, சகரியா எலிசபெத் என்ற அந்த தம்பதி. ஆனால் அவங்க சரீரம் அவங்களுக்கு அந்த ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு ஒருவேளை நின்று போயிருக்கலாம். எல்லா விதமான காரியங்கள் அடைத்து இன்னமும் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லும் போது அந்த தேவதூதன் சகரியாவிற்கு தரிசனமாகி நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறார். உனக்கு வந்து ஒரு குமாரன் இருப்பான், ஒரு உற்பத்தி காலத்து திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சகரியாவால் நம்பவே முடியல. அவனுக்கு வந்து எல்லா நம்பிக்கையும் அச்சு போயிட்டு, எப்படி இந்த சரீரம் செத்த நம்ம 2 பேருக்கும் எப்படி எங்கள் 2 பேருக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சகரியா யோசித்து கொண்டிருந்தான். ஆனால் பாருங்கள் 14வது வசனம் லூக்கா 1:14 சொல்லுகிறது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அது உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அந்த தூதன் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். அப்போ அது போல தான் இந்த சகரியா, எலிசபெத், ஆபிரகாம், சாராள், இன்னும் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அவங்க சரீரம் செத்ததாக இருந்தால் கூட ஆண்டவர் அவர்களை உயிரோடு எழும்ப செய்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை கட்டளையிட்டார். அது போல் நிறைய நம்ம காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதை முதலாவதாக நம்ம பார்த்தோம், நம்மை அவர் உயிரோடு இருக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது நம்முடைய சரீரங்களை அவர் உயிரோடு இருக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக செத்து போன நம் வாழ்க்கையை அவர் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் நம்ம இருந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். ஒருவேளை நீங்கள் வைத்திருக்கிற கடை, உங்கள் தொழில் நஷ்டமாகி கொண்டு போயிட்டுருக்கலாம். அது செத்து போன ஒரு பிஸ்னஸ்ஸு, அதில் நம்ம எந்த ஒரு லாபமும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அதில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதில் நான் மகிமைப்படுவேன், அதை நான் உயிரோடு இருக்க பண்ணுவேன், உயிரோடு இருக்க செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த 1 தீமோத்தேயு 6:14 நம்ம பிடித்து கொள்ளலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் என்று உம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செத்து போன என்னோட இந்த தொழிலையும் இந்த வியாபாரத்தையும் ஆண்டவரை உயிரோடு இருக்க செய்ய உம்மால் ஆகுமே என்று நம்ம கேட்க போகிறோம். இன்னும் அது மாத்திரம் இல்லை,
நம்மளோட வாழ்க்கை ஒருவேளை செத்துப்போன வாழ்க்கையாக இருக்கலாம். நிறைய பேர் ஒரு உடைந்த ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஒரு பிரிந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை உயிரோடு இருக்க செய்வேன். அது ஒரு செத்துப்போன வாழ்க்கையாக இருக்காது, அது ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அவனுக்கு எல்லா நம்பிக்கையும் இழந்து போயிடுச்சு. அவன் வந்து ரொம்ப பாவியாக இருந்த ஒரு மனுஷன். எல்லாரும் அந்த ஊரில் சொன்னாங்க, அவன் வந்து பாவி, அவன் வந்து நிறைய வந்து அநியாயமாய் ஏழைகளை வந்து சூறையாடிட்டான், அவன் வந்து பாவின்னு சொல்லி இந்த ஊரே வந்து அவனை குற்றப்படுத்தி அவனை வைத்திருக்கும் போது அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது, ஆண்டவரை நம்ம பார்க்கணும், எப்படி ஆகிலும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினான். அவன் தான் சகேயு என்று நம்மளுக்கு தெரியும். லூக்கா 19வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கலாம். லூக்கா 19:5 சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எல்லாரும் சொன்னாங்களாம், இவர் பாவியான ஒரு மனுஷங்கிட்ட போய் தங்க போறாரே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த ஊரே வந்து அவன் யார் என்பதை அறிந்திருந்தாங்க. அப்போ அவன் ஆனால் எந்த விதமான வெட்கமோ எதுவுமே படலை. அவன் வந்து ஆண்டவரை தேடுறதுக்காக, அவன் பார்க்கறதுக்காக அவரை தேடி ஓடி வந்தான். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், ஒரே நிமிடத்தில் அவனோட செத்து போன அந்த வாழ்க்கையை அவர் உயிரோடு இருக்க செய்தார். லூக்கா 19:8 சொல்லுகிறது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமை வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆண்டவர் போய் அவனை போய் சொல்லவே இல்லை, உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ இத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கினல்ல, அதெல்லாம் நீ திரும்ப செலுத்திரு, அதெல்லாம் வந்து தேவனுக்கு விரோதமான காரியம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரசங்கத்தையோ எதையுமே அவர் கூறவே இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதே அவனோட வாழ்க்கை மாறிற்று. அவனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு யூட்டர்ன் வந்துச்சு. அவனே சொல்கிறான், அவனே அறிக்கை எடுக்கிறான், ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்குறேன், நாளத்தனையாக அவங்களுக்கு நான் திரும்ப கொடுக்குறேன் என்று. இது போல தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய எல்லா காரியங்களும் ஒரு தலைகீழான ஒரு மாற்றத்தை அது பெற்றுக்கொள்ளும். நம்மளுடைய செத்த வாழ்க்கை அது உயிரோடு இருக்க பண்ணுகிற தேவனால் அது உயிரோடு அது மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுபோல் இன்னொரு மனுஷனை பார்த்தா, யோபு என்ற மனுஷன். அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்த ஒரு நாளில் எல்லாத்தையும் இழந்து அவன் தரையில் உட்கார்ந்து அவன் சுரண்டி கொண்டிருந்தான். அவனோட சருமத்தெல்லாம் சுரண்டிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு வியாதி, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனை வந்து பயங்கரமாக அந்த அலர்ஜி வந்து அந்த டிசீஸ் இருந்துச்சு. எல்லா பிள்ளைகள் மரித்து போனாங்க, வீடை இழந்தான், ஆடு மாடுகள், சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். ஒரு மனுஷன் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்றும் இல்லாமல் பெரிய ஆள் ஆகும்போது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவித்து ஒரு காலத்தில் பயங்கரமாக வாழ்ந்து கொண்டிருந்தவங்க அது நடுத்தெருவில் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுபோல தான் இந்த யோபுவுக்கும் இருந்துச்சு. எல்லாவற்றையும் அனுபவித்த ஒருவன், நல்ல ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன், ஒரு நாளில் எதையுமே இல்லாத மாதிரி அவன் இழந்து வந்து நின்னான். ஆனால் ஆண்டவர் வந்து அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்காதுல்ல. ஒருவேளை நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போகுமோ, ஒருவேளை நான் இப்படியே தான் மறிப்பனோ அப்படின்னு சொல்லி கூட அவன் நினச்சிருந்துருக்கலாம். நம்மளோட முதல் பாகம், நம்ம வாழ்க்கையின் முதல் பாகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கர்த்தரிடத்தில் நம்ம நன்மையை பெற்றுக்கொண்டோம், இப்போ நம்ம வந்து தீமையை அனுபவிக்கிறோம், அதுக்கப்புறம் இப்படி நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு கூட அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் இல்லை, ஆண்டவர் அப்படியே அவனை விடவே இல்லை. நீ உன்னோட வாழ்க்கை இனிமேல் செத்து போன வாழ்க்கை தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவனை திரும்ப உயிரோடு இருக்க செய்தார். இன்னும் அவன் பிள்ளைகளுடைய வாழ்வை காண உதவி செய்தார். எல்லா ஆடு மாடுகள் எல்லாம் அவனுக்கு இரட்டத்தனையாய் திரும்ப கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் திரும்ப பதில் செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம இழந்த எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே, இதெல்லாம் நான் இழந்தேன், என்னோட நிம்மதியை இழந்தேன், சந்தோஷத்தை இழந்தேன், என்னோட ஆசீர்வாதங்களை இழந்தேன். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீரே, நீர் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னோட இந்த செத்த வாழ்க்கையை ஆண்டவரே உயிரோடு இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அது மாதிரி மோசையை எடுத்துக்கிட்டோன்னா, மோசே வந்து ஒரு ராஜா வீட்டில் வளர்ந்த ஒரு பையன்.
ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு பிளேஸில் இருந்த ஒரு பையன். அவனுக்கு கிடைக்காத காரியங்களே இருந்திருக்காது. எல்லாவற்றிலும் சகல விதமான செய்கையிலும் அவன் சிறந்து விளங்கினான். நல்ல படிப்பு, நல்ல அந்த சண்டையை போடுற அந்த கலைகள் எல்லாவற்றிலும் அவன் சிறந்து விளங்கினான். ஒரு நாள் என்னாச்சு, அந்த ஒரு சிறிய காரியத்தினால, ஒரு தகராறுனால ஒருத்தனை அவன் கொன்று போட்டு அவன் வெளியே ஊருக்கு தப்பிச்சு அவன் ஓடி வரான். ஓடி வந்து அவன் திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவன் ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனாக அவன் மாறிடுறான். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தாலும் அவன் யார், ஆடு மேய்க்கிற மனுஷனாக இருந்தான். வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆடு மேய்க்கிறவங்க எகிப்தியருக்கு அருவருப்பாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். யோசேப்பு அவங்க தகப்பனாரை கூட்டிகிட்டு போகும்போது அதில் ஒரு வசனம் வரும், ஆடு மேய்க்கிறவர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதுலேருந்து நம்ம தெரியுது, அப்போ இவன் ஒரு அருவருப்பான ஒரு வேலையை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். ஒரு ராஜாவாக இருந்து சாதாரண மனுஷனாக, அதுவும் ஆடு மேய்க்கிற மனுஷனாக இருக்கும்போது அவனுக்கு அது எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். ஆனாலும் அந்த பொறுமையோடு சகித்தான். 40 வருடங்கள் அங்கே அவன் இருக்கும்போது தான் ஆண்டவர் அவனோட வாழ்க்கையை திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த மலையில் அவன் ஏறி வரும்போது ஒரு அக்கினி அந்த முட்செடி எரிந்து போகிறத அவன் பார்க்குறான். அதுலேருந்து ஆண்டவர் அவன் கூட பேசுகிறார். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை வேறு மாதிரி மாறுது. அவனோட தலைவனாய் ஆண்டவர் உயர்த்துகிறார். எத்தனையோ ஜனங்களை அவன் வழிநடத்தி கொண்டு போகிறான். அப்போ அவனோட வாழ்க்கை திரும்ப உயிரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போ இதுலேருந்து நம்ம பார்க்கலாம், ஆண்டவர் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் என்று நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:6 வசனத்தில் வாசிக்கிறபடி, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் நம்மை அவர் உயிரோடு இருக்க செய்கிறார். நம்முடைய செத்த சரீரங்களை அவர் உயிரோடு இருக்க செய்கிறார். நம்முடைய செத்த வாழ்க்கையை அவர் உயிரோடு இருக்க செய்கிறார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, அப்பா, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. அப்பா, உம்முடைய நாமம் ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்க செய்கிற தேவன், நீர் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நீங்கள் இம்மட்டும் ஆண்டவரே ஜீவன் சுகம் பலத்தோடு நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை உயிரோடு நீர் விட்டு வைத்திருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அதை நாங்கள் பயன்படுத்தி அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. அப்படியாப்பா, எங்களோட செத்த சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களோட செத்த சரீரங்களை உயிரோடு இருக்க செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே யார் யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறாங்களோ, எந்தெந்த சரீரத்தின் அவயவங்கள் உறுப்புகள் செயலிழந்து போயிருக்கிறதோ ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் மனம் இறங்கி அவற்றை எல்லாம் உயிரோடு இருக்க செய்கிற ஆண்டவரே உங்கள் வல்லமையினால் அவர்களை எழுப்பும் சுவாமி. அப்பா, ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இசப்பா, நீங்கள் அவங்கள உயிரோடு எழுப்புங்க சுவாமி. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் அப்பா, அவங்க சரீரங்களை உயிரோடு இருக்க செய்யுங்க சுவாமி. அப்படியே ஆண்டவரே அவங்க எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும் அப்பா. ஆண்டவரே நீங்கள் நல்ல அற்புதங்களையும் அதிசயமான காரியங்களையும் அவங்க வாழ்க்கையில் செய்யுங்க அப்பா. அப்படி ஆண்டவரே, செத்து போனால் அவங்க வாழ்க்கையை ஆண்டவரே நீங்கள் உயிரோடு இருக்க பண்ணுங்க சுவாமி. அப்பா, கஷ்டத்துலையும் கவலையிலையும் மன சோர்வுலையும் ஆண்டவரே சொல்ல முடியாத பல்வேறு காரியங்களில் ஆண்டவரே அவங்க சிக்கி கொண்டிருக்கலாம். ஏசப்பா, இன்னைக்கு ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை நீங்கள் உயிர்ப்பீங்க சுவாமி, உயிரோடு இருக்க செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, கடன் பிரச்சனையில் வேதனையோடு இருக்கிறவங்க அடுத்த வேளை நான் எப்படி எல்லாவற்றையும் நடத்துவேன், எப்படி என்னோடய குடும்பத்தை நடத்துவேன், காசுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே ஒரு செழிப்பையும் சேமத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆண்டவரே பெருக பண்ணுங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே, அவங்க வீடுகளை ஆசீர்வதிங்க, அவங்களுக்குள்ள எல்லா பொருட்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா, அவங்களை எப்போதும் ஆண்டவரே வாழ்ந்திருக்க செய்யுங்க சுவாமி. அப்பா, நீர் அவங்களுக்கு கூட இருந்த ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை ஆண்டவரே உயிரோடு இருக்க செய்யுங்க. அவங்க வாழ்க்கையை அழகானதாய் மாற்றி கொடுங்க சுவாமி, அற்புதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அது நிமித்தம் அவங்க உங்களோட ஊழியத்தை செய்ய ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. அப்படியே எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்தோட தொடர்புடையவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக கொடுக்கிறவர்களுக்காக 10ல் 1 பங்கை கொடுக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்களுக்காக ஒரு முறையாவது கலந்து கொண்டவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்காக திடப்படுத்தல் பெற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. அப்பா, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனும் அதன் பலனை அடையாமற் போவதில்லை என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து அவங்களை கனப்படுத்துங்க சுவாமி.
எப்பொழுதும் அவங்க கூடவே இருந்து அவங்கள வழி நடத்துங்க. பிசாசின் எல்லா தந்திரங்களுக்கு, எல்லா விதமான காரியங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டிக்குள்ளே மறைத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு வீடுகள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசு தொடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, மீதியான வேலை ஒவ்வொன்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆராதனை இயேசுவுக்கே.